தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதிமுகவுக்கு 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட். மதிமுகவுக்கு 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 6 தொகுதிகளை போட்டியிட்டது. 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியை மட்டும் திமுக மதிமுகவுக்கு ஒதுக்கியது. ஆனால் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க மறுத்துவிட்டது. வைகோவுடைய பதவிக்காலம் முடிவடைந்தது. வைகோவுக்கு மீண்டும் அந்த ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் திமுக நடிகர் கமலஹாசனுக்கு அந்த ராஜ்யசபா சீட் பதவியை கொடுத்தது. இதனால் வைகோ அதிருப்தி அடைந்தார். கமலஹாசன் வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஆனால் மதிமுக புறக்கணித்தது. தொடர்ந்து மதிமுக திமுக கூட்டணி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் புறக்கணித்து வருகிறது. சட்டசபை தேர்தலின் பொழுது மதிமுகவுக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட 6 தொகுதிகளை விட குறைத்து வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது 3 தொகுதிகள் தான் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ராஜ்யசபா சீட்டையும் மதிமுக இழந்தது. இந்த சூழ்நிலையில் வைகோ மாற்று ஏற்பாடு செய்து வருகிறார். தேர்தலின் பொழுது திமுக தில்லுமுழு செய்யலாம், தொகுதிகளை குறைத்து வழங்கலாம். ஆகவே முன்னேற்பாடாக மாற்று ஏற்பாட்டுக்கு தயாராகியுள்ளார் வைகோ. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மதிமுகவுக்கு 10 சட்டசபை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வழங்க முன்வந்துள்ளது. மதிமுகவுக்கு 10 சட்டசபை தொகுதிகளை அதிமுக ஒதுக்குகிறது. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வைகோவுக்கு வழங்குகிறது. பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ அதிமுக பாஜக கூட்டணியில் மதிமுக இணைந்து விட்டதாக உறுதியாக நம்பப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து மேலும் பல கட்சிகள் வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.